எந்த போதைப் பொருளும் கூடாது என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. அதனால எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன போகின்றன என்கிற விவரங்கள் எங்களிடம் வந்து சந்தித்து கல்லு வியாபாரிகள், கல்லுவை அதாவது பனை ஏறுகிற தென்னை ஏறுகிற தொழிலாளர்கள் சார்பிலே வந்து எங்களை சந்தித்தார்கள். எந்த அடிப்படையிலும் எந்த போதைப் பொருளையும் நாம் கொள்கை அடிப்படையில் ஏற்க முடியாது. நடைமுறையில் என்ன அப்படிங்கிறது வேற, பிராக்டிகலா என்னங்கிறது வேற. ஆனா இன் பிரின்சிபல் we are not for சாதி also. கல்லுவையும் நாங்க வந்து ஏற்கிறதில்லை. இது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. எது? ஆமா, விற்பனை அதிகரிக்கிறாங்க. இல்ல, அவங்க தேர்தல் அறிக்கை வச்சு சொல்றேன். திமுகவினுடைய நிலைப்பாடு, அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்ல. திமுக 2016 தேர்தல் அறிக்கையில மதுக்கடைகளை மூடுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் நினைவூட்டி வேண்டுகோள் வைக்கிறோம். அதிமுக ரெண்டுமே பொறுத்தல தேர்தல் அறிக்கையில பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வரப்படும் அப்படின்றத தொடர்ந்து அவங்க வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா நடைமுறைக்கு அரசாக மாறியதுக்கு பின்பாக அடைக்கக்கூடிய தடைகளுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக இல்ல மாற்று இடத்துல வச்சுக்கிறான்றதுதான் மற்ற கட்சிகள் வலியுறுத்தாங்க. அப்ப எப்படியான ஒரு நடைமுறை போக்கு இருக்கு அரசியல் கட்சிகள்? நீங்க எல்லாருமே இதெல்லாம் கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். இதான் நேரடியா வைக்கிறோம். இப்ப உங்க மூலமா சொல்றது நேரடியான கோரிக்கை தானே, இது ஒன்றும் மறைமுகமான கோரிக்கை இல்லை. இண்டோர் மீட்டிங் இருக்கும்போது 500 கடைகள் மூடப்பட்டது. அதுக்கு பிறகு எந்த கடைகளுமே மூடனதா இல்லை, படிப்படியா குறைக்கணும்னு சொன்னாங்க. எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. உங்க கருத்துல தான் நாங்களும் இருக்கிறோம். படிப்படியா மூடணும்னு சொன்னாங்க, மூடல. நடவடிக்கை எடுக்கிற நாங்க எடுக்கல. அதெல்லாம் மூடணும், நடவடிக்கை எடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன், ஒரு திறந்த வெளி அறிவிப்பை நாங்க செய்யறோம். ஒரு பகிரங்கமான அறிவிப்பை செய்கிறோம். அனைத்து கட்சிகளுமே இதுல வந்து உடன்பட்டு நிற்கிறோம், திமுக உட்பட அப்படிங்கிறீங்க. ஆனா தயக்கம் என்னன்னு கேக்குறீங்க. அந்த தயக்கம் யாருக்கு? திமுகவுக்கா? தயங்குகிற எல்லோருக்குமே. அதிமுகவும் சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்க எல்லாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது, மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. அதனால அது வந்து அதுல நாங்கள் சாதிய மதவாத சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்ல, தேர்தல் அரசியலோட பொருத்த வேண்டாம். தேர்தல் அரசியல் வேற, தேர்தல் நிலைப்பாடு என்பது வேற. அதுல நாங்க போட்டு குழப்பிக்கவே மாட்டோம். தேர்தல் நேரத்தில் நாங்க எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது முற்றிலும் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ். அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு ஜனநாயக தேசம் தானே. இல்ல, அவங்க முதல் முறையா சந்திக்கிறதுனால சிக்கலா பாக்குறாங்க. அது மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்படி 22 கட்டளைகள் போட்டது உண்டு, கேள்விகள் எழுப்பியது உண்டு. அது கிடைக்காம போய் கோர்ட்ல எக்கச்சக்கமான டைரக்ஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம். நம்ம நான் வாழ்த்துக்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், மீண்டும் சொல்லுகிறேன். அவருடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். அந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கை கோட்பாடு குறித்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும்.